எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க, திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனங்கள் பண்ணுறதா இருக்கட்டும். அதில் குறிப்பாக அந்த டுபாங்கர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறான். நம்மளும் வந்து மரியாதை கொடுக்காமல் பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நினச்சா கூட சில ஜென்மங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஜென்மங்கள் இவனுக்கு தான் வந்து எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேணாம், எதுக்குப்பா எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறீங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நாங்கள் காரி மூஞ்சிக்கிறோம், கேவலப்படுத்துங்க, எங்களை அசிங்கமாக திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் இடம் கொடுக்குறானுங்க இல்லையா. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, அவன் வந்து பேசின பேச்சுக்கு அவனே நாண்டுகிட்டு செத்து போயிடலாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிற கேளுங்க. இந்த உலக மகளிர் அணி மாநாடு திமுகவோட மாநாடுக்கு மக்கள் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மக்கள் நிரம்பி வழியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அது எப்படி வழியிறாங்க, யார் கூப்பிட்டு வராங்க, என்னென்னலாம் கொடுத்து கூப்பிட்டு வராங்கங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். நேற்று புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அரியலூர் இந்த மாதிரி ஒரு 7-8 மாவட்டத்தை சேர்ந்தவங்கள யாரெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கை குழு ஒன்று ஆரம்பித்து அதுலேருந்து போய் தேர்தல் அறிக்கையை வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டாங்க திமுகவில். அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, பொய்யாமொழி அன்பில் மகேஷ், KN நேரு, அப்புறம் அக்கா கனிமொழி அக்கா, இவங்க எல்லாமே அட்டன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500 சேர்கள் போடப்பட்ட இடத்துல எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா மக்களே? 50 பேர் கூட இல்லை. கனிமொழி அக்கா பேசிகிட்டு இருக்கிறாங்க, நேரு அவங்க பேசுகிறாங்க, இந்த வீட்டில் உட்காந்துட்டு காமெடி பண்ணுவாங்களே அது எல்லாமே இவங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு காமெடி பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே, சரிங்களா? திரும்பி இப்படி கேமரா வந்து ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தோம்னா மக்கள் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 450 சேர்கள் வந்து எம்டியாக இருக்குது. இதுவே தெரியலையா இவங்களுடைய லட்சணம் என்னங்கிறது? மக்களுக்கு வந்து மக்களுக்கான பாதுகாப்புக்கு உண்டான அரசை நாங்கள் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆட்சியத்தை அமைச்சிட்டுக்கிறோன்னு கேவலமாக சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சரியான தண்டனையை திமுகவை சார்ந்தவங்களே கொடுத்துட்டாங்க. மக்கள் கருத்து கணிப்பு கூட்டம், தேர்வு குழு, அந்த டிஸ்கஷனுக்கு அதுக்கே வந்து திமுக சேர்ந்த ஆள் யாருமே வரல, 50 பேர் தான் வந்துருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? திமுக ஆளுங்கட்சியை திமுக தொண்டர்களே வந்து நிராகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்